அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் அண்டர் வாட்டர் வேர்ல்டு வந்து பார்க்க போகிறீங்க. நாங்கள் தாய்லாந்து போயிருந்தப்போ இந்த இடத்த வந்து விசிட் பண்ணியிருந்தோம். சூப்பரான இடம். பெரிய ஆளுக்கு வந்து 500 பாத் சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து 300 பாத் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 10:30க்கெலாம் உள்ளே போயிட்டோம். நாங்கள் வந்து சென்ட்ரல் பட்டாயாவில் ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஆச்சு. நாங்கள் வந்து டாக்ஸிலே வந்துட்டோம். இது மெயின்லேயே இருக்கிறதுனால பஸ் அவைலபிள் இருக்குது. இந்த பிளேஸ் பேர் சுக்மத். நீங்கள் வந்து டாக்ஸியில் சொன்னால் கூட அவங்களே இங்கே சார்ஜ் பண்ணி ட்ராப் பண்ணி விட்டுருவாங்க. உள்ளே போன உடனே வந்து 250 வகையான மீன்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ் தான் இது. நீங்கள் பட்டாயா போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க ஒவ்வொரு மீனாக வந்து பார்க்கலாம். இது வந்து கொய் ஃபிஷ். இந்த கொய் ஃபிஷ்க்கு நம்மளே ஃபீட் பண்ணலாம். இந்த மீன் வந்து பசங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபோட்டோ வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. கடலுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு உள்ளே போகும்போது இருந்துச்சு. டனலுக்குள்ளே நாங்கள் என்ட்ராயிட்டோம். ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த டனலுக்குள்ளே என்ட்ராகணும்னு தான் ஆசைப்பட்டோம். இன்றைக்கி என்ட்ராயிட்டோம். உள்ளே போகும்போதே ஃபோட்டோ எடுக்க ரெடியாக இருப்பாங்க. அது வந்து 50 பாத் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நிறையா ஃபோட்டோ எடுப்பாங்க. நமக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வாங்கிக்கலாம். அதுக்கு தக்கன நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும். ஒரு 5 ஃபோட்டோ வாங்கினோம்னா 250 ரூபா கிட்ட சார்ஜ் ஆயிடுது. டனலுக்குள்ளே போனதுக்கு நம்மளும் வந்து நிறையா ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணியாச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம். உள்ளே போயிட்டு நிறையா ஃபோட்டோவும் வந்து எடுத்து கேலரியில் வச்சாச்சு. நீங்கள் வந்து பட்டாயா போனீங்கன்னா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ் தான் அதை சொல்கிறாங்க. பாத் வந்து கொஞ்சம் கூட தான், ஆனால் வந்துட்டு ஒருத்தான பிளேஸ் தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப காமாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. காமாக இருக்கவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே வந்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இது மீனுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். அதுக்கு வந்து 50 பாத் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போய் மீனுக்கு ஃபீட் பண்ணலாம். ஆனால் வந்து நாங்கள் வந்து பண்ணலை. சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு மட்டும் அப்படியே வெளியே வந்தாச்சு. ஆனால் தாய்லாந்து பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. பாருங்களேன், இங்கே 50 பாத் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பாம்புக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து வெளியே 150 பாத், இங்கே வேணால் 100 பாத் தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. வெளியே அப்படியே வந்தீங்கன்னா நிறையா பாக்ஸில் நிறையா ரெப்டைல்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 12:47 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் வந்து வெளியே வரும்போது டாக்ஸி வந்து வெயிட் பண்ண வச்சுருந்தோம். போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போதே வந்த டாக்ஸியை வந்து வெயிட்
பண்ண சொன்னதுனால வெளியே வந்து அதில் ஏறி சென்ட்ரல் பட்டாயா போயாச்சு. சென்ட்ரல் பட்டாயாவில் நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சீக்கிரம் வந்து ரீச் பண்ணிடலாம். மோஸ்ட்லி வந்து தாய்லாந்து போகிறவங்கள வந்து சென்ட்ரல் பட்டாயாவில் தான் தங்க வைக்கிறாங்க. அப்புறம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ வந்து கண்டினியூ வந்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.